தமிழ் சினிமா மட்டும் இல்லை, இந்திய சினிமா அளவில் சிறந்த நடிகர் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய நினைவுக்கு முதல்ல வர்றது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் மட்டும்தான். அந்த காலகட்டத்தில் அவருடைய நடிப்பை பார்த்து பிரமிச்சு போகாதவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் அவருக்கு இணையாக மக்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவில் பிரபலம் அடைஞ்சவர் தான் எம்ஜிஆர். ரெண்டு பேருமே ஒவ்வொரு பாணியில் மக்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவில் பிரபலம் அடைஞ்சாங்க. எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய திரைப்படங்கள் முழுக்க சமூக கருத்துக்களை சொல்லி மக்கள் மத்தியில் பிரபலம் அடைஞ்சார். ஆனால் அதற்கு நேர்மாறா சிவாஜி கணேசன் அவர்கள் எல்லா விதமான கதாபாத்திரங்களையும் ஏற்று நடித்து மக்கள் மத்தியில் அவருக்குன்னு ஒரு தனி அடையாளத்தையே உருவாக்குனார். சிவாஜி கணேசன் அவர்கள் திரைத்துறையில் எந்த அளவுக்கு உச்சத்தில் இருந்தாரோ அதே அளவுக்கு எம்ஜிஆர் அவர்களும் மக்கள் மத்தியில் உச்சத்தில் இருந்திருக்காரு. இப்படிப்பட்ட சூழலில் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களினுடைய நடிப்பை பார்த்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களே வியந்து பாராட்டியிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலை சமீபத்தில் ஒரு பிரபலம் சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ தான் இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு திரைத்துறையில் ரொம்ப பெரிய அளவில் போட்டியாக விளங்கியவர் தான் எம்ஜிஆர். மிருதங்க சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை கலைஞானம் எடுத்தார். அந்த நேரத்தில் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்திருக்காரு. அவருக்காக அந்த திரைப்படம் சிறப்பாக திரையிட்டு காட்டப்பட்டிருக்கு. அந்த படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் கிட்டத்தட்ட 20 நிமிடங்களுக்கு ஒரே காட்சியில் மிருதங்கத்தை வாசிக்கக்கூடிய காட்சியானது இடம்பெற்றிருக்கு. அந்த காட்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களினுடைய நடிப்பு, பாவனை, உடல் மொழி இது எல்லாத்தையுமே பார்த்து வியந்து போன எம்ஜிஆர் அவர்கள் பிரமிச்சு போயிருக்காரு. இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய இருக்கையிலேயே அமர்ந்து அந்த திரையவே பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா எம்ஜிஆருக்கு பக்கத்தில் இருந்த அவங்களுடைய மனைவி ஜானகி அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை எழுந்து வருமாறு சொல்லியிருக்காங்க. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் உடனே எந்திரிக்கவே இல்லை. கன்னத்தில் கை வச்சபடி கிட்டத்தட்ட 5 நிமிடங்களுக்கு மேலே அந்த திரையவே பார்த்துட்டு இருந்திருக்காரு. இந்த தகவல் தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் அவர்கள் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. இந்த உலகத்தில் நடிகன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொன்னால் அது நம்ம சிவாஜி கணேசன் அவர்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னதான் எம்ஜிஆர் அவர்கள் திரையுலகத்தில் உச்சத்தில் இருந்து கோடிக்கணக்கான ரசிகர்களை வச்சிருந்தாலும் கூட நடிப்பின் அரக்கன் அப்படின்னு சிவாஜி கணேசன் அவர்களை மட்டும்தான் அவர் சொல்லியிருக்காரு.